ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியம் வச்சுங்க டிமஸ் லைல சீசன் 4ல எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமாயோ, மாலை வணக்கம். லா டமாயோ, இரவு நேரத்துல ஜன்னலை திறந்து வைக்கிறது ஆபத்தான விஷயம். பார்க்க வந்து அவங்க சென்ஸ் பண்ணிட்டு. ஆனா இந்த இரவுல பௌர்ணமியோட வெளிச்சம் ரொம்ப அழகாவே இருக்கு. உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். ஒபியாசிக்கு ககாயா தூதுவர்கள்ல நானும் ஒருத்தன். உங்களுக்கு எப்பவுமே சந்தேகம் தான் இல்ல? நான் உங்களை தப்பு சொல்ல மாட்டேன். டான்ஜிரோ மேல உள்ள நம்பிக்கைய மற்றவங்க மேல வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது சகஜம்தான். எந்த எண்ணத்தோட தூது அனுப்பியிருக்காரு ஒபியாஷிக்கு? எப்படியாவது என்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறாரா? யுஷிரோ எங்க? யுஷிரோவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதா? அவனுடைய காலடிகள் நம்மளை நோக்கி தான் வருது. இப்போ நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. டீமன் பிசியாலஜி பார்மாசியூட்டிகல்ஸ்ல அவ ஒரு நிபுணர். நெசுகோக்கு ஏற்படுற மாற்றத்தை கண்காணிக்க அவங்களோட நீங்க ஒத்துழைக்கணும்னு நாங்க விரும்புறோம். அந்த மூசான தோக்கடிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பீங்களா? ஒபியாசிக்கு மாளிகைக்கு உங்களை நாங்க அழைக்கிறோம். நான் ஒரு டீமன் என்ன கூப்பிடுறீங்க? அதுவும் டீமன் ஸ்லேயர் காப்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்கா? நான் காத்திருப்பேன். நல்ல முடிவா சொல்லுங்க. ஒன்னும் போயிட்டோம். யோஷிரோ, உடனே இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிடலாம். நான் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்றேன். இப்ப தேவையில்லை. இப்ப நிசுக்கோ சூரியன் ஆக்கிரமிச்சிட்டதுனால ஏதோ ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இல்ல, ஏற்கனவே என்னமோ நடந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நடந்த விஷயம் இப்போ ஒரு வழியா மிகப்பெரிய அலையா மாறி இருக்கு. அநேகமா அப்படி கிடையாது. எப்படியும் நாம இந்த வீட்டை விட்டு போக தான் போறோம். என்ன, மற்ற நேரங்களை விட இது வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் நான் என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணனோ அது எல்லாத்தையும் ஒன்றிணைக்க போறேன். அதுக்கு நீதான் எனக்கு உதவி செய்யணும் யுஷிரோ. ஒருவேளை நம்ம வீடு மாறுறது இதுதான் கடைசி தடவையா இருக்கலாம். ஏன்னா நம்ம போக போறது டீமன் ஸ்லேயர் காப்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு, ஒபியாஷிக்கு மாளிகைக்கு. குரு கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. டான்ஜிரோ, உன்னோட காயங்கள் எப்படி ஆறுது? சொல்ல எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் இப்ப முழுசா படுத்த படுக்கை ஆயிட்டு. கியோ கிட்ட பேசணும்னு எனக்கு விருப்பம் இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணல. இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எவ்வளவு கடினமா உழைக்க முடியுமோ உழைச்சே ஆகணும். எனக்காக நீ கியோ கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? என்னென்னமோ பேச சொல்றாங்க. அப்பதான் அவன் தனக்குள்ள தன்னை பத்தி இருக்கிற தப்பான விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்சம் நல்ல விஷயத்தை பார்ப்பான். இந்த உதவியை மட்டும் எனக்கு செய். அவ மறுத்தாலும் அவங்கிட்ட விடாம பேசு. விடாத. கியோ கிட்டயா? சரி. அட, டான்ஜிரோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் இந்த நேரத்துல? ஹாய். அதுக்குள்ள ஹஷிரா ட்ரெயினிங் கிளம்பிட்டீங்களா? இல்ல, அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான ஆளை சந்திக்க வேண்டியது இருக்கு. அப்பனா சரி, போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் ஓய். ஏதாவது வேணுமா? உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருக்கேன். கேட்கலாமா? ஒருத்தர் எப்பவும் தனிமையிலேயே இருக்காருன்னு வச்சுக்கோயேன். அவர் மனசுல ஆழமா பதிகிற மாதிரி அவர்கிட்ட நீங்க தனியா இல்ல அப்படின்னு எப்படி சொல்றது? இன்ட்ரோவர்ட் பேச தெரியாதா? பதில் தெரியாது.
ஆனா டான்ஜிரோ, நீங்க அவரை உற்சாகப்படுத்தணும்ன்ற எண்ணத்துல கேக்குறீங்களா? நானா இருந்தா என்ன அப்படியே விட்டுருங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்க இப்போ கிளம்ப போறீங்களா? ஆமா. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, வந்துடுறேன். அ, நீங்க பார்க்க போறது ஒருத்தரை மட்டும் தானே? ஆமா. ரொம்ப சிக்கலா இருக்கே. இன்ட்ரோவர்ட் உண்மையாக இருந்தால் பேசுவோம். பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மோமோ மட்டும் செஞ்சிருக்கேன். உங்களுக்கும் அவருக்கும் 2 பேரும் சாப்பிடுங்க. எது பேசுறதா இருந்தாலும் முதல்ல சாப்பிட்டு அப்புறமா பேசுங்க. அப்போதான் உங்க உடலுக்கும் மனசுக்கும் சக்தி கிடைக்கும். ஓய், ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேன். கதவை திறக்கிறீங்களா? கியூ, வணக்கம். வணக்கம். தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் தான் வந்திருக்கேன். கியூ, வீட்டுக்குள்ள இருக்கீங்களா? நான் தான் டான்ஜிரோ வந்திருக்கேன். ஊருக்கு கேட்கண்டா அப்படி கத்தனா. என் பேரை தவிர இன்னும் பேர் சொல்கிறானேன்னு அவர் காது கேட்கறதுமே கிடையாது. உள்ள வரானா இல்ல கிளம்புறேன்னு சொல்லியிருப்பான். எனக்கு தான் தப்பா கேட்டிருக்கு. வந்துட்டாயா? ஐயோ குழந்தை மாதிரி பாக்குற. சுருக்கமா சொல்லணும்னா எல்லாரும் பயிற்சியில இருக்காங்க. தெரியும். எனக்கு ஏற்கனவே தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பக்கத்துல இருக்கான். அடுத்து 7 நாளைக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. உங்களால எனக்கு பயிற்சி கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? கோவம் அதிகமானதால நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். ஆனா நீங்க ஏன் கோவமா இருக்கீங்க? வாட்டர் பிரீத்திங்க நீ பெர்ஃபெக்ட்டா கத்துக்கல, அதனால தான் நான் உன் மேல கோவமா இருக்கேன். நியாயமா நீ ஒரு வாட்டர் ஹஷிராவா தானே இருந்திருக்கணும். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நான் அதை பத்தி லார்ட் உரோகுதாக்கி கிட்ட பேசினேன். ஒரு புது பிரீத்திங் டெக்னிக்கை டெவலப் பண்ண நம்ம யூஸ் பண்ற ஸ்டைலை சேஞ்ச் பண்றது அவ்வளவு ஒன்றும் அரிய விஷயம் கிடையாதுன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம வாட்டர் பிரீத்திங் மூவ்ஸ் குறிப்பா அடிப்படையான ஒரு விஷயம் தான். அதனால அது ஒன்றும் பெரிய டெக்னிக்ஸ்லாம் கிடையாதான். நான் அத பத்தி பேசல. இப்ப வாட்டர் ஹஷிரா இல்லாததுனால யாராவது கூடிய சீக்கிரமா வாட்டர் ஹஷிராவோட ஷீல்ட் எடுத்துக்கணும். வாட்டர் ஹஷிரா இல்லாததுனாலயா? ஆனா நீங்க தான் இருக்கீங்களே கியூ. நான் வாட்டர் ஹஷிரா கிடையாது. அப்புறம் கிளம்பு. என்ன ஒன்று முழுசாக சொல்கிறாரு. எனக்காக முயற்சி பண்ணுவியா? அவன் மறுத்தாலும் அவனை விடவே விடாத. சரி லார்ட் கியூ, நான் கொஞ்சம் மோமோஸ் கொண்டு வந்திருக்கேன். என் கூட சேர்ந்து சாப்பிடுறீங்களா? வயிறு நிறைஞ்ச மனசும் நிறையும். அப்புறம் கொஞ்சம் நம்ம சந்தோஷமா பேசலாம்ல. சரி, நான் இங்கேயே வச்சுட்டு போறேன். நீ இங்கே தங்கிட்டியா? கியூ, காலை வணக்கம். அந்த மோமோஸை நீங்க சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே. லார்ட் கியூ, எம்பாரசிங். லார்ட் கியூ, திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? லார்ட் கியூ, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ரவுண்ட்ஸ்க்கு போறீங்களா? இப்பதான் அதிகமா டீமன்ஸே வரது இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த ரவுண்ட்ஸ்லாம்? டீமன்ஸ் இங்க இல்ல தானே? நல்ல வேலை. வாங்க பயிற்சியாவது எடுப்போம். லார்ட் கியூ, பயிற்சி எடுப்போம். கேக்குதா? எல்லாரும் உங்களுக்காக தூங்க விடுறா. லார்ட் கியூ, லார்ட் கியூ, லார்ட் கியூ, லார்ட் கியூ, லார்ட் கியூ, லார்ட் கியூ. அவன் போக மாட்டான் சார். என் வாழ்க்கை பூரா என்னை இவன் விடாம இப்படிதான் துரத்துவானா? விடமாட்டானா? நான் இவங்கிட்ட பேசிட்டா இங்க இருந்து போயிடுவானா? நான் வந்து இறுதி தேர்வுல பாஸ் ஆகவே இல்லை. இறுதி தேர்வா? மலை மேல அந்த விசிறிய மலர்களை சொல்றீங்களா? ஆமா,
டீமன்ஸால கொலை செய்யப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த பையனோட சாபிட்டோங்கிற பழுப்பு நிற முடி இருக்கிற பையன் அந்த தேர்வுல அன்னைக்கு நானும் அவன் கூட சேர்ந்து கலந்துக்கிட்டேன். நாங்க எல்லாருமே கலந்துக்கிட்டோம். ஏதோ கதை இருக்கு. சாபிட்டோ, லார்ட் யூ. எனக்கு அப்போ 13 வயசு. நாங்க 3 பேருமே இந்த உலகத்துல தனிமையில இருந்தோம். அதனால சீக்கிரமே நண்பர்கள் ஆயிட்டோம். சாபிட்டோக்கு எப்பவுமே நேர்மை நியாயம் இருக்கிறவன். அவனுக்கு உண்மையிலேயே ரொம்ப தங்கமான மனசு. அந்த வருஷ தேர்வுல பயிற்சியில இறந்து போனது சாபிட்டோ மட்டும்தான். உண்மையாவே அவன் தனியாளா அந்த மலையில இருந்த அத்தனை டீமன்களையும் கொண்டுட்டான். சாபிட்டோவை தவிர அந்த இறுதி தேர்வுல அத்தனை பேருமே பாஸ் ஆயிட்டாங்க. ட்ரைனிங்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. என்னை தாக்குன அந்த முதல் டீமனால நான் ரொம்பவே காயப்பட்டு கிடந்தேன். ஒரு மாதிரி மயக்கத்துல இருந்தேன். அந்த தருணத்துல கூட சாபிட்டோட என்னை காப்பாத்தினான். What a meeting. Fourth Dragon time. டீமன் கிட்ட இவ்வளோ சுலபமாக தோற்றுக்க மாட்டாங்க. சாபிட்டோ என்னை இன்னொரு பையனோட குரத்துல விட்டு போயிட்டான். உதவிக்காக குரல் கொடுத்த அந்த குரலை நோக்கி அவன் போயிட்டான். நான் கண் முழிச்சு பார்த்தப்போ இறுதி தேர்வு முடிஞ்சு போயிருந்தது. நான் 7 நாள் தாக்கு பிடிச்ச அந்த தேர்வுல பாஸ் பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா நான் எதிர்த்த முதல் டீமன் கிட்டயே தோத்து இன்னொருத்தனால காப்பாற்றப்பட்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த தேர்வுல நான் பாஸ் ஆயிட்டேன்னு என்னால எப்படி ஒத்துக்க முடியும்? அவர் உயிர் தியாகத்தினால பாஸ் பண்ணிட்டாங்க. வாட்டர் ஹஷிராவா இருக்கிற தகுதி எனக்கு கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு ஹஷிரா முன்னாடி நிக்கிற தகுதி கூட எனக்கு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இப்போ அதை வளர்த்துக்கலாம்ல. நான் மத்த ஹஷிரா மாதிரி கிடையாது. சாதாரணமாவே டீமன் ஸ்லேயர் காப்ஸ்ல எனக்கு இடமே இருக்காது. ஒரு ஹஷிரா கிட்ட போய் பயிற்சி எடு. அதுதான் உனக்கு நல்லது. பயிற்சி கொடுக்கிற தகுதி எனக்கு இல்ல. சாபிட்டோ இருந்திருந்தா கண்டிப்பா அவன் பயிற்சி கொடுத்திருப்பான். இனிமே என்ன மறந்துரு. தேவையில்லாம நேரத்தை வீணாக்காத. குற்ற உணர்ச்சியில் இருக்கார். கியூ என்ன யோசிக்கிறாருன்னு புரியுது. சாபித்தோக்கு பதிலா நாமளே செத்து போயிருக்கலாம்னு நினைக்கிறாரு போல. அவரோட உணர்வு எனக்கு புரியுது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம கண் முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னா, அதுவும் நம்மளை காப்பாத்த போய் இறந்து போயிட்டாங்கன்னா, அது ஒரு கொடுமை. கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி நமக்குள்ளதான் இருக்கும். அது என்னைக்குமே அழியவே அழியாது. சாபிட்டோ, சகிரி மலையில எனக்கு பயிற்சி கொடுத்த அந்த பையன், அது ஒரு விசித்திரமான அனுபவம். எனக்கு உதவி செஞ்சவங்களா இப்ப இறந்து போயிருக்கலாம். ஆனா அவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அது சரி, அப்படின்னா சாகித்தும் கியோவோட இறுதி தேர்வுல கலந்துகிட்டு இருக்காரா? அப்படி இருந்திருந்தா லார்ட் கியோக்கும் அவருக்கும் ஒரே வயசு தான் இருந்திருக்கும். எவ்வளவு அனுபவம். கண் கலங்குது. பயிற்சி நேரத்திலையும் கூட இருந்தவங்க காப்பாத்திருக்காரு. என்னால இது பண்ண முடியலையே. என்னால என்னை மட்டும்தான் காப்பாத்திக்க முடிச்சது. சாபித்தோ இப்ப உயிரோட இருந்திருந்தா ஒரு தலைச்சிறந்த வாழ்வீரனா ஆகியிருப்பாரு. இந்த காரணத்துக்காக தான் கியோ தான் செத்திருக்க வேண்டியவன்ற குற்ற உணர்ச்சியில இருக்காரு. அவர் இடத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி உணர்வு ஏற்பட்டிருக்கு. ரெங்கோக்கு எங்களை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை பணைய வச்சவர் ஒரு அற்புதமான ஆள். எல்லாரை விடவும் பயங்கர சக்தி உள்ள ஒருத்தர். வாழ்க்கையை எவ்வளவு அழகா வாழ்ந்தவர். கடைசி வரைக்கும் ரெங்கோக்கு பதிலா அன்னைக்கு நான் இறந்திருந்தா பல வாட்டி நல்லா இருக்கும்னு யோசிச்சிருக்கேன். ரெங்கோக்கு உயிரோடு இருந்திருந்தா மூசனை கண்டிப்பா கொண்டிருப்பாரு. ஆனா உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாரு. அவர் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நீ காப்பாத்த வேண்டாமா? ஆமா, காப்பாத்தணும். ஆனா
லார்ட் கியூ கிட்ட இப்ப நான் என்ன சொல்றது? நீங்க சொல்லலாம் அந்த நம்பிக்கையை தோத்து போனாலும் காப்பாற்றணும். தொடர்ந்து நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு செலக்ட் பண்ண பையன்றதுனால ஆத்மா வந்து ட்ரைனிங் ஒரு அக்ஷராவாகிறதுக்காக வாழ்க்கையில அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு பயிற்சிகள் எடுத்திருப்பாரு, எந்த அளவுக்கு போராடி இருப்பாருன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உடல் அளவுல மனசளவுல கியூ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு புரியுது. அவர் குறை சொல்ற தகுதி எனக்கு இல்ல, ஆனா அதே நேரத்துல அவர்கிட்ட ஒண்ணு கேட்டே ஆகணும். லார்ட் கியூ கூப்பிட்டாலும் நிக்க மாட்டேங்கிறாரு. லார்ட் கியூ, லார்ட் கியூ, சபிட்டு உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்ற மாட்டீங்களா? மண்டல வச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டேன். சபிட்டு, இன்னொரு தடவை நான் எப்பவோ செத்திருக்க வேண்டியவன் மட்டும் சொல்லாத. அடுத்த வாட்டி இப்படி சொன்னா உன் நட்பு எனக்கு தேவையில்ல, உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். அடுத்த நாள் கல்யாணம் ஆகி போக வேண்டிய உன்னோட அக்கா என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டீமன்ஸ் கிட்ட இருந்து உன்னை ஒளிச்சு வச்சு உன்னை காப்பாத்துனாங்க. உங்க அக்காக்கு எவ்வளவு வீரமானவங்க, அவங்கள நீ அவமானப்படுத்த பாக்குறியா? என்ன ஆனாலும் சரி, நீ சாகவே கூடாது. உன் உயிரை காப்பாத்த உங்க அக்கா உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்க உனக்கு எதிர்காலம் கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்க நம்பிக்கையை நீ காப்பாத்தணும். கியூ, வலிக்குது. அந்த அறை இப்ப அன்னைக்கு என் கண்ணத்துல அவன் அரைஞ்ச அறையோட வலி எனக்கு இப்ப தெரியுது. என்னால அதை மறக்கவே முடியல. ஆனா இவ்வளவு நாள் நான் எப்படி அதை மறந்தேன்? சபிட்டோ கூட அந்த உரையாடல் எவ்வளவு முக்கியமான உரையாடல் அது. பார்க்கறதுல அதை நகைப்பு வர ஞாபகப்படுத்திக்க நான் விரும்பல. என் கண்ணீர் துளிகளை என்னால் தடுக்க முடியல. என்ன அவனை பத்தி நினைச்சாலே என்னால கண்ணீர் அடக்க முடியல. ஒன்னு அழணும்னு மட்டும்தான் தோணுது. சுட்டாக்கோ அக்கா, சாபிட்டோ பக்குவம் இல்லாம இருந்ததுக்காக மன்னிச்சிடுங்க. என்ன அசையாம அப்படி நிக்கிறாரு? வந்துருவார். நான் அப்படி பேசியிருக்க கூடாதோ? நீயோ அப்பவே மனசோட போய் நின்னுட்டு இருந்தாரு, இப்ப நான் வேற இன்னும் மோசமாக்கிட்டேன் போல இருக்கே. எனக்கு தெரியும், வேகமா சாப்பிடுற ஒரு போட்டியை வச்சா ஒருவேளை அந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டா அந்த போட்டியில அவரை சம்மதிக்க வச்சிடலாம். ரைட்டு, எப்படி யோசிச்சு திரும்ப அவரோட பயிற்சிக்கு 7 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள அவர் எப்படியாவது உற்சாகப்படுத்தணும். ஐயா, எப்பயும் பெருசா பேச மாட்டாருதான், வர வர இன்னும் கத்துருவோம் போல இது. பிரபாதமான யோசனை. டான்ஜிரோ, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுதான். ஆனா பயிற்சிக்கு லார்ட் கியூ, 2 பேரும் வேகமா சாப்பிடுற போட்டி அட பைத்தியக்காரா, அவருக்கு வராரா? நாளைக்கு பயிற்சி விஷயத்துல ஷினோபா பத்தி எனக்கு எந்த குறிப்பும் கிடைக்கல. ஷினோபா உங்களுக்கு என்ன கத்து கொடுக்குறாங்க? ஷினோபுவா? நானும் எதுவும் கேள்விப்படலையே. அவங்க எப்படி இருக்காங்களோ? அமைதியா இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா, நான் அமைதியா இருக்கேன். ஆமா, எனக்கு அதான் இவங்க உதவுங்க. ட்ரெயின் மட்டும் காட்டவே இல்லை போனேன் இதுல. பக்குவம் இல்லாதவங்க தான் உணர்ச்சி வசப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். பக்குவம் இல்லாதவங்க அமைதி. மாஸ்டர், அப்ப நீங்க திரும்பி வந்துட்டீங்களா? விண்ட் அஷீரா கிட்ட பயிற்சி எடுக்கிறதுக்காக நான் இப்ப கிளம்பி போறேன். அப்படியா? ஸ்டோன் அஷீரா முடியற வரைக்கும் உங்க பயிற்சியை நீங்க தள்ளி வைக்க முடியுமா மாஸ்டர்? இந்த மாதிரி நேரத்துல ஹஷீரா பயிற்சியில என்னால கலந்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அதெல்லாம் எப்படி பண்றீங்க? ஆனா ஏன்? கனாவ், இங்க வா. இத வர. அப்புறம் சரியில்லையே. மாஸ்டர், மாஸ்டர், நான் உங்ககிட்ட நிறைய பயிற்சிகளை எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்தணும்னு நீ நல்லா கத்துட்டு இருக்க போல இருக்கே. இது ஒரு நல்ல அறிகுறி. நான் நினைச்ச மாதிரி இப்போ நேரம் சரியா இருக்கு. உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். என் அக்கா கனைய கொன்ன அந்த டீமனை பத்தி உன்கிட்ட சொல்ல போறேன். அதே மாதிரி அந்த டீமனை எப்படி கொல்லணும்ன்றத பத்தியும் உனக்கு நான் சொல்ல போறேன். அப்புறம் ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் போல.
இந்த எபிசோடுமே நல்லா இருந்ததுங்க. ஃபைனலி தமிழ் வந்து வரத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. பட் நம்ம ஐஸ்வர்யாஸ்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது தான் தெரியல. ஏன்னா நெசுக்கோ வரப்பையும் அப்படி தான் ரியாக்ஷன்லாம் கொஞ்சம் வேடாக இருந்தது. அந்த இடத்துல குருன்ற ஒருத்தர் வந்து இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கே கொஞ்சம் இதுவாச்சு. இப்போ அவரும் இல்லை, அவரும் 10 படிக்காக இருக்கார், இவங்களை வேறு இன்வைட் பண்ணியிருக்கான்றப்போ ஐஸ்வர்யாஸ்லாம் ஓகேவா இருப்பாங்களா, இல்லை வேறு மாதிரி வேடாக ரியாக்ட் பண்ணுவாங்களா எப்படின்னு தெரியல. மேபி ஏற்றுக்கலாம். இப்போ தான் நெசுக்கோனால அந்த ஒரு இது இருக்குது. இருந்தாலுமே இவங்க தயக்கப்படுறது, இவங்க ஸ்பெஷலாக கூப்பிட்ருக்காங்கன்றப்போ அந்த டவுட் இருக்குது. ஸோ அது இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இங்கே எப்படி ரியாக்ஷன்ஸ் இருக்குன்றது. இல்லை குரு கூப்பிட்டதுனால அவங்க புரிஞ்சுப்பாங்க ஐஸ்வர்யாசனம் அவரே கூப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டு கூட. அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்கிட்ட தான் அந்த பிளட் சாம்பிளாக வச்சு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சியும் மூசானை அழிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்ல கொஞ்சம். அதனால இவங்க இருந்தால் நல்லது தான். கரெக்டான ஆளாக கூப்பிட்ருக்காரு. குரு வந்து டான்ஜிரோக்கு தான் ஒரு பெரிய மிஷின் கொடுத்தாரு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான். அது என்னமோ அவன் ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று சொல்கிறான், அது எப்படியோ ஒன்று ட்ரிகர் ஆகிடுது அவனோட வார்த்தைன்றது தான். ஆனால் அவர் ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போய் அவர் நண்பர் சொன்னது ஞாபகம் வந்தது. பட் ஃபஸ்ட்டே அவர் கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம். இப்போ டான்ஜிரோன்ற ஒருத்தருக்கு வந்து அவன் ஆத்மாவாக இருந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கானா, அதையே அவர் யோசிச்சு பார்த்துருக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண பையன்றதுனால தானே அவன் வந்து நண்பனாக உதவி இருக்கான் அப்படின்றத அவர் யோசிச்சிருந்தாலே இது நடந்திருக்கும். பட் அவர் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த யோசனை வருது சரி அப்படின்ட்டு. பட் டான்ஜிரோக்கு இந்த வயசுலேயே அதை புரிஞ்சுக்கிட்டான். நம்மளை நம்பி ரங்குக்கோன்ற ஒருத்தர் வந்து இறந்துருக்கு. அது வந்து இன்னும் செக்யூர் வார்த்தையாக கூட இருக்கலாம். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். நம்மளை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அடுத்து நம்ம நின்று அதை செய்யணும். அதே மாதிரி தான் இவரும் நினச்சிருக்கணும். அவர் ஃப்ரெண்டு உயிர் தியாகம் பண்ணியிருக்கான் நமக்காக அப்படின்றப்போ நம்ம அந்த பொசிஷன் எடுத்து அந்த மிஷினை முடிக்கிறதா நம்ம பார்க்கணும். ஸோ அது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அது புரிஞ்சதுக்கு அப்புறமே இன்னும் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டான். பட் எப்படியோ வந்துட்டாரு. ஆனால் சொல்கிறது ஈஸி தான். அந்த எமோஷனல் இருக்கும்போது நம்மளா இருந்தாலும் அப்படி தான் இருப்போம். அங்கே எப்படி சொன்ன மாதிரி அங்கே இன்னும் சூக்கி சொன்னால் இவன் அதை புரிஞ்சுறான்னு டான்ஜிரோவும் அழுதுட்டு அவ்வளோதான் ஒரு மாதிரி தான் இருந்தான். அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்களும் டான்ஜிரோ மாதிரி தான் இருந்திருக்காரு. பட் நம்ம இன்னும் சூக்கி சொன்ன மாதிரி இங்கே டான்ஜிரோ இங்கே இவர்கிட்ட சொன்னதுனால அது அண்டர்ஸ்டாண்ட் அதான் அப்படியே வார்த்தைங்க அப்படியே வருது. ஸோ ஒருத்தர் சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் தான். ஆனால் டீமன் ஸ்லேயர் பார்க்குற வரைக்கும் இல்லை, எமோஷன்ஸே வந்து வீக்கா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுது சம்டைம்ஸு. நம்ம எதனா ஒன்று செய்யணும் போடணும் கூட சில எமோஷன்ஸ் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி செய்ய விடாமல் பண்ணும். இல்லை அதுக்கு எதனா ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே அதை செய்யாமல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம், காரணங்கள் தேடிட்டுருப்போம்ல. ஸோ அதெல்லாம் இல்லை. இந்த எவ்வளோ எமோஷன்ஸ் எவ்வளோ ரீசன்ஸ் இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எமோஷன்ஸ் வந்து வீக்கும் ஆக்கும் ஸ்ட்ராங்காக ஆக்குன்றது நம்ம எடுக்கிற வழி தான் பொறுத்து இருக்குது. நம்ம அப்படியே உடஞ்சி உக்காண்டோன்னா அவ்வளோதான், ஒன்றுமே இருக்காது. உலகமே ஏதோ தப்பு, நம்ம தான் ஏதோ அப்படின்ற மாதிரி ஆகிடும். இல்லை நம்ம போராடுவோம் அப்படின்னு இருந்தால் அது வேறு மாதிரி போகும். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. அண்ட் ஷினோபுவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் இன்னும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அதுக்கு இது இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. அவங்களே ஒரு கோவக்காரி தான். அவங்க உட்காந்து இவங்களே ட்ரைனிங் கொடுத்தா டென்ஷன் ஆகிடுவாங்கன்னா ஒதுங்குறாங்களா இல்லை என்ன ரீசன் தெரில. பட் இவங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க, இவ எனக்கு ட்ரைனிங் கொடுங்கன்றப்போ வேறு மாதிரி போகுது. ஸோ அது என்னன்ட்டு பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.